இந்த வெற்றி விளம்பரம் தான் உலகத்தின் முதல் கோயில். வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நலமாக இருப்பீங்கன்னு நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். கொடைக்கானல் சீரீஸில் 3வது எபிசோடை நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வில்பட்டி முருகன் கோயில் தாங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வில்பட்டி முருகன் கோயிலுக்கு பஸ்ஸில் போகணுன்னா ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்காகவும் ஒரு பஸ் கிடைக்குதுங்க. 30 மினிட்ஸ் ஒன்ஸு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் பஸ் இருக்குது. நீங்கள் வில்பட்டி வரைக்கும் போயிட்டு முருகனை தரிசனம் மட்டும் திருப்பி பஸ் ஏறி வர்றதுக்கு எந்த ஒரு தடங்களும் கிடையாது. இந்த வில்பட்டி அப்படின்ற கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு சொர்க்கம்னே நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இது ஒரு ஹிடன் ஜெம்ங்க. நிறைய பேர் எக்ஸ்ப்ளோரே பண்ணாத ஒரு இடம். இந்த ஊருக்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் பஸ்ஸோ இல்லை கார்லேயோ போனீங்கன்னா அந்த வழிப்பகுதியில் உள்ள அந்த இயற்கை காட்சிகள்லாம் ப்ரில்லியண்ட்டாகவும் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் நிச்சயம் நம்புகிறேன். நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக முருகன் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ அந்த வழித்தடத்தில் நீங்கள் ஒரு தடவை பயணம் பண்ணி பாருங்கள். ப்ரில்லியண்ட் சீனிக் கிடைக்கும், பியூட்டிஃபுல்லான வியூ இருக்குது. கண்டிப்பாக அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு ட்ராவல் எக்ஸ்போஜர் அப்படின்னு நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக ஒரு தடவையாவது முருகன் கோயிலுக்கு போகிறவங்க போகலாம். அப்படி இல்லையா, ஜஸ்ட் இந்த வழித்தடத்தில் ஒரு தடவை ட்ராவல் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம வில்பட்டி முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த வில்பட்டி முருகன் கோயிலுக்குன்னு ஒரு புராதன வரலாறு இருக்குங்க. இந்த கோயிலில் பற்றிய முழு விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த வில்பட்டி முருகன் கோயில் அப்படின்றது பழனிமலை கோயிலோட ஒரு பகுதியாகவே கருதப்படுதுங்க. புராணங்களில் முருகப்பெருமான் ஞானப்பழத்துக்காக சிவபெருமானிடமும் பார்வதி தாயாரிடமும் விநாயகரிடமும் கோபிச்சுக்கிட்டு பழனிமலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வில்பட்டி பகுதியில் தான் தங்கியிருந்ததாகவும், அவரோட கையில் வச்சுருந்த வில்லையும் பட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பையும் அவர் கீழே வச்சுட்டு இளைப்பாரியதாக சொல்லப்படுது. அப்படி வில்லையும் அம்பையும் வைத்து இளைப்பாரியதால் வில்பட்டி அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி இருக்குது. இன்னொரு செவிவழி செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மரத்தின் அடியில் அவர் தியானம் பண்ணினார் இந்த பகுதியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வில்வம் பகுதி, வில்வ மரத்தடியில் அமர்ந்து அருள் செய்தார் அப்படின்றதுக்காக வில்வப்பட்டி அப்படின்றது நாள் போக போக வில்பட்டி அப்படின்னு மாறியதா ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு வரலாறு அப்படின்னா, பழனி மலையில் உள்ள தண்டாயுதபாண சிலையை உருவாக்கின போகர் சித்தர் தான் இந்த வில்பட்டியில் இருக்கிற இந்த சிலையையும் வடிவமைச்சார். ஆனால் இது எந்த விதமான பாசனங்களையும் வச்சு செய்யாமல் இவர் வந்து கருங்கல்லால் உருவாக்கியதா இங்கே இருக்கிற குருக்கள் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே இருக்கிற குருக்கள்கிட்டே இந்த கோயிலோட வரலாறை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம்.
சொல்லுங்கள். இது வந்து புலிப்பால் சித்தர். அது வந்து அர்ஜுனர் பண்டை மண்ணில் தவை இருக்கிறது. அது வந்து சிவனுக்கு வந்து காராபசு பால் குடிக்கிறது, தானாக பால் குடிக்கிறது. இது வந்து காலப்பைரவர். அந்த காலத்தில் வந்து நவகிரகங்கள் சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குல்ல, அதே அந்த காலத்து நவகிரகங்கள். கோயிலை சுற்றியுமே 8 இருக்கும். சூரிய பகவான் வந்து முருகனுக்கு கீழே ஆவுது. ஸோ இங்கே 8 நவகிரகங்கள் மட்டும்தான் இருக்குது. இல்லை, வெளியில் 8 இருக்கும். சூரிய பகவான் வந்து முருகனுக்கு கீழே இருக்கனால 9வது நவகிரகமாக இருக்குது. இது தண்டாயுதம். இது எப்படின்னா, இந்த கோயில் வந்து இது வந்து கூன் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆகுது இந்த கோயில். இவர் வந்து பணத்துக்காக கோஷ்டி வந்தார். கோஷ்டி வரும்போது சிவன் வந்து சமாதானப்படுத்த இடம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிவனுடைய ஆவடை, அதுக்கு மேலே முருகன் வந்து ஒரு இந்த 8 நவகிரகம் சொன்னாங்க. அந்த நவகிரகங்கள்லாம் 9வது நவகிரகம் சூரிய பகவான் ஆவடைக்கு கீழே இருக்குது. அதில் அதுபோல் அதில் இருக்க மயில் வந்து பாம்பை வாயில் கடந்து இருக்கும். ஏன்னா அவருக்கு முருகனை வந்து தூக்கி விளையாட்டு காமிச்ச மாதிரி சமாதானப்படுத்த மாதிரி இருக்கும். கூன் பாண்டியர் கட்டின கல்யாணமாக இங்கே மெயின் சொன்னது இருக்குது. அர்ஜுனன் தமிழ் வந்து ஒரு ஆப்போசிட் மேகமூட்டை பார்த்தீங்களா? ஆமாம், அதெல்லாம் அர்ஜுனன் வந்து தவறு. இது வந்து போகர் பண்ண முதல் கற்சல். போகர் பண்ணது 3 சிலைன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கற்சலையாக பண்ணிருக்காங்க. இங்கே போகர் கற்சல் சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்க. அங்கேருந்து தான் தவமிருந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நாப்பாசனமும் கசப்பாசனமும் இங்கே தவமிருந்து பண்ணியிருக்காரு. இப்போ அந்த தண்டாயுத பணின்னு சொல்லுது பழனி மலையில் இருக்கிற அவரும் கோச்சிட்டு வந்ததை தான் சொல்கிறாங்க. கோஸ்ட் பாருங்க. ஓகே, சிவன் வந்து சமாதானப்படுத்தின இடம். இந்த இடம் தான் சமாதானப்படுத்தணும். சரி, போகர் பண்ணதில் 3 சிலைன்னு சொல்கிறாங்களே சாமி, அது வந்து இதில் கற்சில் வந்து ஒன்று இருக்குது, பூம்பரைக்கும். பழனியில் ஒன்று இருக்குது. ஓகே, 2. வந்து ஆனால் இது வந்து நவபாசன சிலையில் கற்சில் கச்சல் அது போகர் பண்ணது. போகர் பண்ண முதல் கட்சி. ஏன்னா போகருக்கு வந்து முருகன் காட்சி வச்சிருக்காரு. சாமி உங்கள் பேர்? என் பேர் சரவணன். வேறு இது இங்கே இந்த இப்போ பூம்பாறையில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து நாட்டிசம் குழந்தைகளுக்குலாம் வந்து அங்கே வேண்டுதல் வைக்கிற மாதிரி இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு? இந்த கோயிலுக்கு வேண்டுதல்லாம் கிடையாது. சரிங்க சார். மனசார என்ன நம்பிக்கையோடு கும்பிடுறோமோ சரி, எல்லாமே நிறைவேறும். நிறைவேறது நியாயமான கோயில் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ நிறைய பேர் இங்கே வரணும் அப்படின்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை வந்து சொல்லலாம், சொல்லுங்கள். 88 25 88 80 71. அவங்க பேர்? சரவணன். சரவணன். இப்போ வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணணும், இது பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். பழனி பூம்பாறை எல்லாமே மேற்கு திசை பார்த்தா இருக்கும். எல்லா முருகனும் மேற்கு பார்த்துருக்காங்களா? அது என்ன விசேஷம்? என்ன காரணம் தெரியல. வந்து போகர் பண்ண சிலை எல்லாமே வந்து மேற்கு தான் இருக்குது. பார்த்தா இருக்கு. முருகனோட எல்லா ஸ்தலங்களும் மேற்கு பார்த்தா இருக்குமா? இல்லை இந்த 3ல் மட்டும்தான் இங்கே 3 இருக்கு, கிழக்கு பார்த்தே இருக்குது? அதுக்கு வந்து விசேஷ காரணங்கள் எதுவும் கிடையாது. போகர் பண்ணாலும் மேற்கு பார்த்தா போகர் பண்ணனால மேற்கு வச்சிருக்காரு. அதனால இந்த 3 சிலை, அதாவது 3 கோயிலில் உள்ள மூலவர் வந்து மேற்கு பார்த்து தான் இருக்காங்க. இந்த வெற்றி வேலப்பரும், குழந்தை வேலப்பர், பழனி, இந்த 3 மட்டும் தானே மேற்கு பார்த்து உள்ள கோயில்கள். அதனால அது ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். என்ன வேற கேட்டாலும் கொடுத்துருவா முருகன். வரணும். இப்போ இதில் இருக்கிறதா போகிற தட்சிணாமூர்த்தி. அது வந்து கண்ண பண்ணுவாங்க. கீழே காசு வச்சுருவாங்க. சாமி இந்த கோயில் வந்து எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயில்? அதாவது 4000 வருஷம்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கூன் பாண்டியோட மீன் சின்னத்தை வச்சு இது வந்து இப்போ குழந்தை வேலப்பர் கோயில்னு சொல்லிட்டு அந்த பூம்பாறை வந்து பார்த்தீங்கன்னா பழனி கோயிலுக்கு கீழே வருது. இது எப்படி? இது வந்து பழனி கோயிலுக்குள்ள தான் வருது இல்லையா? கோபுரம் வந்து 45 பண்ணியிருக்காங்க. 1945 ரெனோவேட் பண்ணுவோம். இந்த கோயிலுக்கு கடைசியாக குடமுழுக்கு அப்படின்றது இப்போ ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 6-7 மாதத்தில் பண்ணலாம். இப்போ இன்னொரு 6-7 மாதத்தில் கும்பாபிஷேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதான் இந்த ரெனோவேஷன்லாம் போயிட்டுருக்கு, அதனால கேட்டேன். குடமுழுக்கு
கூன் பாண்டியன் மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கட்டுமானம் செய்யப்பட்ட இந்த வில்பட்டி முருகன் கோயில். இந்த கோயிலில் நம்ம அந்த மீன் சின்னத்தை பார்க்க முடிஞ்சது. அங்கே இருக்கிற அந்த குருக்கள் சொன்ன தகவல்களும் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் தரும் வகையில் இருந்தது. இந்த வில்பட்டி முருகன் கோயிலுக்கு நீங்கள் கொடைக்கானல்லேருந்து வரணும் அப்படின்னா சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே சொன்னது போல் பஸ் வசதி இருக்குது. அதனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் நிச்சயமாக வரலாம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டு முறை விவசாயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். சுற்றிலும் அந்த மேகக்கூட்டங்களுக்கு இடையில் உள்ள மலைகளும் அந்த மலைகளுக்கு இடையில் மக்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையையும் ரொம்ப ரம்யமாக இருக்குது. இந்த வில்பட்டி கிராமம் அப்படின்றது கொடைக்கானல் மலையிலேருந்து சற்று சரிவில் அமைஞ்ச சற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சமாக இருக்கனால உங்களால் பஸ்லேயோ இல்லை கார்லேயோ வரும்போது இந்த வியூஸ் அப்படின்றது ரொம்ப அருமையாக இருக்குது. மைண்ட் ப்ளோயிங் வியூஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்களான்ற அந்த டவுட் இருந்தனால தான் அந்த விஷயத்தை நான் சொன்னேன். டெஃபினட்டாக நீங்களும் கொடைக்கானல் சுற்றுலா வந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சோலோ ட்ராவல்ஸாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக இந்த வில்பட்டிக்கு கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். மக்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள். இது போல் நல்ல தகவல்கள் உள்ள வீடியோக்களை நம்மளோட சேனலில் வரும் காலங்களில் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுவோம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி நண்பர்களே. வணக்கம்.